New mask. Same task. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? போன வாரம் நடந்து முடிஞ்ச காமிகான்ல ஆர்டிஜேவை திரும்ப கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் இவர் அயன்மேன் கிடையாது டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு, எப்படி இது சாத்தியம், எப்படி இவர் டாக்டர் டூமை கொண்டு வர முடியும், டோனி ஸ்டார்க் தான் டாக்டர் டூமா மாற போறாரா, என்னென்ன காமிக் புக் அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா, இன்னும் 2 வருஷத்துக்கும் குறைவான டைம் தான் இருக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்த டைம்ல ஒரு புது கேரக்டரை டெவலப் பண்ணி மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு மெயின் வில்லனா மாற்ற முடியுமா, மார்வலால இதை கரெக்டா பண்ண முடியுமா, எப்போ நம்ம ஆர்டிஜேவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த MCU டாக்டர் டூமா பார்க்கலாம், எந்த படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் இது மட்டும் இல்லாம புதுசா என்னென்ன மூவிஸ் இந்த மல்டிவர்ஸ் சாகால ஆட் பண்ணா ஆர்டிஜே as டாக்டர் டூமை பக்காவா பில்டப் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தியரிஸை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா D23 காமிகான் மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆகஸ்ட் 10 and 11 நடக்க போகுது. ஃபேஸ் 6 ஃபுல் ஸ்லேட்டும் ரிவீல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய டிஸ்னி பிளஸ் சீரிஸோட அப்டேட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில கேஸ்டிங் அப்டேட்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தியுமே இந்த ஒரு வீடியோலயே நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர்டிஜேவை நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபினிட்டி சாகாவோட மெயின் வில்லனா நம்ம தானோஸை பார்த்திருப்போம். அவரை ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா தி அவெஞ்சர்ஸ் படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல டீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி இந்த மாதிரி கொஞ்சமா டீஸ் பண்ணி இந்த மாதிரி தானோஸ் வந்துட்டு இருக்காரு, காண்ட்லெட் ரெடி பண்ணிட்டாரு, எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சமா டீஸ் பண்ணிருந்தாங்க. பட் இன்ஃபினிட்டி வார்ல தான் அவர் ஒரு மெயின் வில்லனாவே இறக்கி விட்டுருப்பாங்க. லைக் லிட்டரலா 6 வருஷம் டைம் எடுத்திருப்பாங்க தானோஸோட பில்டப்க்கு. இப்போ அப்படியே டாக்டர் டூமை நீங்க தானோஸ் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் இன்னுமே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர். அவருக்கான ஆரிஜின், அவருக்கான ஸ்டோரின்றது வந்து இன்னுமே காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து மார்வலால இப்போ இருக்கிற இந்த 2 வருஷத்துக்கும் குறைவான டைம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, கரெக்டான ஒரு பில்டப் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் தான் ஆர்டிஜே as டாக்டர் டூம். ஏன்னா புதுசா ஒரு ஆக்டர் நீங்க கேஸ்ட் பண்ணி டாக்டர் டூமா கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் மனசுல அவரை ரெஜிஸ்டர் பண்றதுன்றது வந்து நடக்காத ஒரு காரியம். அதுவும் இந்த 2 வருஷம் கேப்ல. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. லைக் ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5 எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புது கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய புது ஆக்டர்ஸ் MCUக்கு டெபியூ ஆயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் டூமை நீங்க மெயின் வில்லனா கொண்டு வர போறீங்க அப்படின்றப்போ ஒரு புது ஆக்டர் கொண்டு வரும்போது அது வந்து மக்கள் ஏத்துக்கணும், அது மக்கள் மனசுல பதியணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆர்டிஜேவை வச்சு அவங்க கொண்டு வரும்போது ஈஸியாவே ஃபேன்ஸால அவர் கூட கனெக்ட் ஆகிட முடியும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஜேவை திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க இந்த ஒரு 1.5 வருஷம் கேப்ல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க, கரெக்டா பிளான் பண்ணாங்க அப்படின்னா மேபி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி டாக்டர் டூமை படத்துல பார்க்க முடியும். அப்படி கோட்டை விட்டாங்கன்னா மார்வல் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிப்பாங்க. ஸோ இப்போ அஃபீஷியலா அனௌன்ஸ் ஆயிருக்க ஒரு சில மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி 4 மூவிஸ் அனௌன்ஸ் ஆயிருக்கு. கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்ட், தண்டர்போல்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4 அண்ட் பிளேட். அண்ட் இதை மறந்துட்ட பாருங்க, இப்போ இந்த கிடைச்சிருக்க இந்த அப்டேட் படி பிளேட் படம் வந்து அடுத்த வருஷம் November 7, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரு டேரக்டர் யார் ரைட்டர்னே தெரியல. பட் இருந்தாலுமே November 7, 2025 அதுவும் அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு சந்தோஷம் தான், அந்த படம் அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு பிளேட் அப்படின்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கறதுக்கு ஐ எம் எக்ஸைட்டட். பட் அவசரமா எடுத்து சொதப்பாம இருந்தால் நல்லா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த படத்துக்கும் டாக்டர் டூமுக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி வேணா வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து படத்துக்கும் டாக்டர் டூமுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்குலாம் சான்ஸ் இல்ல. 100% நீங்க ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துல ஆர்டிஜேவை டாக்டர் டூமா பார்த்துடலாம். பிகாஸ் டாக்டர் டூம் ரீட் ரிச்சர்ட்ஸ் அதாவது ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ஒரு நெமிசிஸ். டெஃபினட்டா அதை விட பெட்டர் மூவி உங்களுக்கு டாக்டர் டூமை கொண்டு வரதுக்கான சான்ஸே கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அது பத்தாது, இன்னுமே நிறைய மூவிஸ்ல நீங்க அவர் காமிச்சுதான் ஆகணும். ஸோ மூவியோட எண்டிங்ல MCUக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 டீம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேலக்டஸ் கிட்ட அவங்களோட உலகம் வந்து டிஃபீட் ஆகி அதாவது அழிஞ்சி அவங்க வந்து MCUக்கு வந்துருவாங்க. அலாங் வித் தம் டாக்டர் டூமும் MCUக்கு வந்துருவாரு. அப்படிதான் நமக்கு வந்து ஆர்டிஜே as டாக்டர் டூம் MCUக்கு திரும்பவும் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு, அதாவது ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஏன்னா அதுக்கு இன்னொரு படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்ட் அண்ட் தண்டர்போல்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா 2 படமே டாக்டர் டூமுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா 2மே ரொம்ப கிரவுண்டடான மூவிஸ். ஒருவேளை இந்த வைப்ரேனியம்லாம் வச்சு இன்வால்வ் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா
டாக்டர் டூமை எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா வைப்ரேனியம், டாக்டர் டூம், பிளாக் பேந்தருக்கு ஒரு பெரிய கதைகளே இருக்கு காமிக்ஸ்ல. ஸோ அதுல கொண்டு வரது தப்பில்லை. இதுல எங்கேயுமே வைப்ரேனியம் இன்வால்வ் ஆகிற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல. அடமாண்டியம் இன்வால்வ் ஆக போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல. ஸோ தண்டர் போல்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாதிரி அந்த டீம்ல வந்து இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒத்து போகாத மாதிரி கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்க அந்த பிளாட் என்னவா இருக்க போகுதுன்றது இன்னுமே கிளியரா தெரியல. ஸோ மேபி ஒரு ஃபோர்ஸ்டு போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ இந்த படத்துல எப்படியாச்சும் டாக்டர் டூமை கொண்டு வந்தாகணும், ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வேணா போஸ்ட் கிரெடிட் சீன்ல எங்கன்னா கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. லைக் எப்படி பிளேடுக்கு சொன்னோம் அதே மாதிரி தான். பட் அதை தவிர்த்து கதையோடு சேர்ந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வரைக்கும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆன மூவிஸ்ல எங்க நம்ம ஆர்டிஜாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ இப்போ அப்படியே இந்த அன்டைட்டில் மார்வல் ஃபிலிம்ஸ்க்கு வந்தோம்னா எந்த 4 படங்கள்ல ஆட் பண்ணா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும், ஒரு நல்ல பில்டப்பா இருக்கும் ஆர்டிஜேக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு பர்சனலி ஒரு சில சாய்ஸஸ் இருக்கு. இந்த மூவிஸா இருந்தா ஓரளவுக்கு பெட்டரான ஒரு செட்டப்பா இருக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. Feb 13 அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Feb 13 ரிலீஸ் டேட்டுக்கு என்னோட பர்சனல் சாய்ஸ் மூவி என்னவா இருக்கும், நான் வந்து மார்வல் ஸ்டுடியோஸோட ஒரு பிரசிடென்டா இருக்கேன், நான் தான் கெவின் ஃபெய்கி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்மர் வார்ஸா அந்த டேட்ல இறக்கி விடுவேன். இது வரைக்கும் இந்த ஆர்மர் வார்ஸ் மேல எனக்கு ஒரு பெரிய ஹைப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ ஆர்டிஜேவை திரும்ப கொண்டு வந்ததுனால இந்த ஆர்மர் வார்ஸ்க்கான ஸ்கோப்ன்றது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா பேசிக்கலி அது ஒரு அயன்மேன் ஸ்டோரி. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தியரி மாதிரி ஃபார்ம் பண்ணி எப்படி கொண்டு போனா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். இது நடந்துருச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. லைக் ஒரு விஷயத்தை பார்க்காம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஸோ ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பத்தி பேசும்போது இன்னொரு படத்தை பத்தி பேசும்போது கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருந்தால அது இந்த படம் தான். கேலக்டஸ் கிட்ட அவங்களோட உலகம் வந்து டிஃபீட் ஆகி அதாவது அழிஞ்சி அவங்க வந்து எம்சியூக்கு வந்துருவாங்க. அலாங் வித் தம் டாக்டர் டூமும் எம்சியூக்கு வந்துருவாரு. ஸோ சீக்ரெட் இன்வெஷன் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ரோடி ஒரு சில வருஷங்களாவே அன்கான்சியஸா இருந்திருக்காரு. பாசிபிளி சிவில் வார் நடந்ததுல இருந்தே அன்கான்சியஸா இருக்காருன்றது தான் எல்லாரோட கெஸ். அவரோட அவுட்ஃபிட்டை வச்சு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா டோனி ஸ்டார்க் செத்ததே அவருக்கு தெரிஞ்சிருக்காது, இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதோ எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்க ஒரு ரோடி கிட்ட அங்க இருக்க எல்லாருமே டோனி ஸ்டார்க் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பாக்குறதுக்கு டோனி ஸ்டார்க் மாதிரியே இருக்க ஒருத்தரை ரோடி பாக்குறாரு, அதாவது டாக்டர் டூமை பாக்குறாரு. ஸோ அவர் கண்ணால பாக்குறத நம்புவாரா இல்ல மத்தவங்க சொல்றத நம்புவாரா? அவர் பார்க்கும்போது உங்க யாரையுமே நான் நம்ப மாட்டேன், என் கண்ணு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான், நீங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்காக நம்பணும் அப்படின்ற மாதிரி ரோடி முடிவு பண்ணி அந்த மொத்த ஸ்டார்க் டெக்னாலஜியுமே டாக்டர் டூம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பேசிக்கலி ஆர்மர் வார்ஸ்க்கான மெயின் ஸ்டோரியே இதுதான். ஸ்டார்க் டெக்னாலஜிஸ் கெட்டவங்க கைகளுக்கு கிடைச்சு அவங்க அந்த டெக்னாலஜியை அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி வில்லத்தனமா யூஸ் பண்றாங்க, அதை எப்படி அயன்மேன் தடுக்கிறாரு அப்படின்றது தான் காமிக்ஸ்ல ஆர்மர் வார்ஸ்க்கான கதை. ஸோ இது அப்படியே டாக்டர் டூமை உள்ள கொண்டு வந்து பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி டாக்டர் டூம் வந்து செம ஐக்கியூ இருக்க ஒரு ஆள் தான், செம இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் சார்சரியும் தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டார்க் டெக்னாலஜி அவர்கிட்ட வரதுனால இன்னுமே ஓவர் பவர்டாக தான் அவர் தடுக்கிறதுன்றது வந்து இன்னுமே கஷ்டமாகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அவர் ஒரு பக்காவான வில்லனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும். ஸோ அந்த இடத்துல ரோடி தோத்து போகிற மாதிரியும் ஆர்எல்ஸ் ஈவன் செத்து போகிற மாதிரியும் கூட காட்டலாம். ஸோ அப்படியே அங்கே வந்து ஸ்டோரி கிளிஃபேங்கர்ல முடிஞ்சு டூம்ஸ் டேக்குள்ள போகலாம். நானா இருந்தேன்னா இந்த ஒரு டிசிஷனை பண்ணுவேன். எனக்கு இந்த தியரியை பத்தி யோசிக்கும் போது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்றது தெரியாது. ஸோ பேசிக்கலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர்மர் வார்ஸ்ல அவர் ஒரு வில்லனா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அவர் ஒரு மெயின் வில்லனா இறக்கி விட்டுறலாம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த மல்டிவர்ஸ் கொலைட் ஆகிறது, இந்த இன்கர்ஷன்ஸ்லாம் நடந்து மல்டிவர்ஸ் அழியும். அண்ட் அந்த அழிஞ்சிட்டு இருக்க மல்டிவர்ஸ்ல இருந்து எல்லா யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து டாக்டர் டூம் புதுசா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுக்கு பேர் தான் பேட்டில் வேர்ல்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பியாண்டர்ஸ் பவர். ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் நடக்கிற படங்கள் எல்லாமே பேட்டில் வேர்ல்ட்ல தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்க தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கொடுத்திருக்க இந்த ஸ்லேட் படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு படத்துக்கான கேப் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு படத்துல அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு பெரிய லீடப்ப கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது உண்மையா இருக்காதுன்னு தான் தோணுது. இன்னுமே நிறைய ஃபிலிம்ஸ் ஆட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் ஒரு சில ஃபிலிம் டிலே ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இவங்க கொடுத்திருக்க இந்த அப்டேட் படி இந்த 2 ஃபிலிம்ஸ்க்கு நடுவுல இருக்க அந்த ஒரு புது படம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா அவர் தான் வந்து டார்க் டைமென்ஷன் போயிட்டு இந்த மாதிரி இன்கர்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதை பாக்குறதுக்கு போக போறேன்னு சொல்லி போயிருப்பாரு. சோ அவர் வச்சு ஒரு படம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் நடந்தாலும் அதுவுமே பக்காவான ஒரு சாய்ஸா தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது டெஃபினட்டா அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வரும். அதை ஒரு படமாவே எடுத்துட்டு போகலாம். பேட்டில் வேர்ல்ட்ல அந்த ஒரு படம் நடக்கிற மாதிரி கொண்டு போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2 படம் ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் ஒரு படமாச்சு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு படம் ஆட் ஆகணும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கும். ஸ்பைடர்மேன் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. ஸ்பைடர்மேன் பிலிமை என்னைக்குமே மார்வல் அனௌன்ஸ் பண்ணதில்ல, சோனி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னோட விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த ஸ்பைடர்மேன் 4 வந்து ஒரு கிரவுண்டடான படமா டூம்ஸ்டேலாம் இந்த பேட்டில் வேர்ல்டு இந்த மல்டிவர்சல் ஸ்டப்ஸ்குள்ள எல்லாம் போகாம ஒரு கிரவுண்டடான படமா இந்த டேர்டெவில் கிங் பின்லாம் வச்சு நடந்தாலே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
பட் இப்ப போயிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி அதுவும் ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா தான் அமையும்னு தோணுது. டைம் இல்லைங்க, வேற வழி இல்ல. சோ இப்ப அப்படியே 2027 ரிலீஸ் ஆகிற மே மாசம் ரிலீஸ் ஆகிற சீக்ரெட் வார்ஸ்க்கு போனோம்னா எப்படி அவெஞ்சர்ஸ் வந்து டாக்டர் டூமை தடுக்க போறாங்க அப்படின்ற கதெல்லாம் அங்கதான் நடக்கும். அண்ட் இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லேட்ல அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் 2 அடிஷனல் ஃபிலிம்ஸ் ஆட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஒரு மல்டிவர்சல் ஈவெண்ட், அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி MCUக்கு நடக்கும். சோ அந்த இடத்துல மல்டிவர்ஸ் ஆகல இன்னும் 2 ஃபிலிம் ஆட் ஆகுறது வந்து கொஞ்சம் சஸ்ஸா தான் இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு தெரிஞ்சு இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்ற படத்தையே இன்னொரு பார்ட்டா பிரிச்சு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்க போறாங்களா, அதுக்கு நடுவுல இன்னொரு படத்தை வச்சாங்க அப்படின்னா அப்பா ஐம் ஆல்ரைட் வித் இட். அது ஒரு கரெக்டான டிசிஷனா இருக்கும். லைக் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, நடுவுல அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென் ஆர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3, அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1, நடுவுல இன்னொரு செட்டப் ஃபிலிம், அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வச்சாங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு பில்டப்பா இருக்கும். ஒருவேளை அதை தான் மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுக்காக தான் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் 2 டேட்ஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்களோ. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் இதுவா தான் இருக்குன்னு தோணுது. சீக்ரெட் வார்ஸ் 2 படமா பிரிச்சு சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு நடுவுல இன்னொரு செட்டப் ஃபிலிமா அமைக்கலாம். மேபி அது தார் 5 இருக்கலாம், ஷாங்ஸி 2 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரூமர்ஸ்ல இருக்கு. சோ அதுல எதனா ஒரு படமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இப்போ அப்படியே இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போற இந்த D23ல என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேர்டெவில் பார்ன் அகைன்கான ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அப்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் டேர்டெவில் எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பே கிடையாது. கண்டிப்பா அது வரும் தான் எனக்கு தோணுது. மூன் நைட்டுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், மூன் நைட் சீசன் 2க்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வெறும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எக்ஸ்மென் 97 சீசன் 2க்கான அப்டேட் இருக்கலாம். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனுக்கான அப்டேட் வரலாம். ஐஸ் ஆஃப் வாகாண்டா, மார்வல் வாட் இஃப் சீசன் 3, இந்த மாதிரி அனிமேட்டட் சீரிஸ்க்கான அப்டேட்ஸ் வரலாம். அண்ட் இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த 4 படங்கள் என்னவா இருக்கலாம், Phase 6க்கான ஒரு ஃபுல் ஸ்லேட் ரிவீலா இருக்கலாம். அண்ட் ஒரு சில கேஸ்டிங் அப்டேட்ஸ் வரலாம். கேங்க வச்சு என்ன பண்ண போறாங்க, புதுசா கேங் வர போறாரா அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். பட் அவங்க கொடுக்கறது தான் அப்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்த ஒரு அப்டேட்ஸ் அண்ட் தியரிஸ். ஸோ நான் சொன்ன அந்த RDJ தியரி வந்து எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நான் பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.